வணக்கம். இன்று நாம் பேசப்போவது சிவபெருமானை சம்போ என்று அழைப்பதற்கு பின்னால் உள்ள அழகான காரணங்களை பற்றி. இந்த பெயர் மிகவும் புனிதமானது, ஆழமான தத்துவம் நிறைந்தது. சம்போ என்ற சொல்லின் பொருள் என்ன? இது சமஸ்கிருதத்திலிருந்து வருகிறது. சம் என்றால் மங்களம், நன்மை. போ என்றால் அளிப்பவர். ஆக சம்போ என்றால் மங்களத்தை அளிப்பவர் என்று பொருள். சிவபெருமான் அழிவின் கடவுளாக இருந்தாலும் அந்த அழிவு புதிய படைப்புக்கு வழிவகுக்கிறது. இதனால் அவர் மங்களகரமானவர், நன்மை தருபவர். ஒரு முக்கியமான புராண கதை இதற்கு வலு சேர்க்கிறது. பார்க்கடலில் அமுதத்தை கடையும் போது ஆலகால விஷம் வெளிப்பட்டது. உலகை காக்க சிவபெருமான் அந்த விஷத்தை உட்கொண்டார். இந்த தியாகத்தால் அவர் உயிர்களுக்கு நன்மை செய்தவர். சம்போ என்ற பெயருக்கு உரியவர் ஆனார். தத்துவ ரீதியாக பார்த்தால் சிவபெருமான் அனைத்து உயிர்களுக்கும் அருள், அறிவு மற்றும் முக்தியை அளிப்பவர். சம்போ என்ற பெயர் அவரது கருணையையும் மங்களத்தை வழங்கும் தன்மையையும் உணர்த்துகிறது. ஆக சம்போ என்ற பெயர் சிவபெருமானின் மங்களகரமான கருணை மிக்க தன்மையை பிரதிபலிக்கிறது. இந்த பெயரை உச்சரிக்கும் போது அவரது அருளை நினைவு கூர்ந்து நம்மை மங்கள பாதையில் நடத்த வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிருங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக பயணத்தில் சந்திக்கலாம். நன்றி.